டாக்டர் கௌரி எப்படி இருக்கா? நீங்க யாரு? நான் அவளுடைய புருஷன். டாக்டர் என்ன பேச போறீங்க? ஏன் மிஸ்டர், நீங்க படிச்சவங்க தானே? தாலி கட்டிய மனைவி அடிக்கிறதே தப்பு. அதிலையும் அவங்க நிறை கர்ப்பிணின்னு தெரிஞ்சிருந்தும் இந்த நிலைமைக்கு ஆளாக்க உங்க மனசு எப்படிதான் துணிஞ்சதோ? டாக்டர் நான் சத்தியமா சொல்றேன், என் விரல் கூட என் மனைவி மேல பட்டது கிடையாது. இதை உங்களுக்கு எப்படி சொல்லி வழங்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்ப என் மனைவி எப்படி இருக்கா? அதிர்ச்சியில அதிகப்படியான ரத்தத்தை எழுந்துட்டாங்க. அவங்களால இந்த டெலிவரியை தாங்க முடியுமான்னு சந்தேகப்படுறேன். இடுப்பு வலி வேற நின்னு போச்சு. அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். டாக்டர் நான் என் மனைவியை பார்க்கலாமா? பார்த்து என்ன கண்டிப்பா அவளை காப்பாத்திடுவேன். பாருங்க. தேங்க்யூ டாக்டர். கௌரி வந்துட்டீங்களா? நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க வருகைக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். இனிமே நிம்மதியா உங்க மடியில தலைய சாச்சிடுவேன். என்ன கௌரி என்னென்னமோ சொல்றேன். இந்த பார், நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். ஒரு நாடி என் மனசுல ஒரு சின்ன சபலம் ஏற்பட்டது உண்மைதான். அதனால ஒருத்தியோட வலையில விழப்பாத்தது உண்மைதான். ஆனா முகமே நானே சொல்றேன், உனக்கு நான் என்னைக்கும் துரோகம் செய்யவே இல்லை. இதெல்லாம் தெரிஞ்சதுன்னா உன் மனசு ரொம்ப வேதனைப்படுமேன்னு அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த பாவிகளுக்கு ஆயிரமா அள்ளி கொடுத்தேன். கௌரி, உன் மகன் ஏதாவது ஒரு தவறு செஞ்சா அவனை மன்னிக்க மாட்டியா? அந்த மாதிரி என்ன நினைச்சு மன்னிச்சிரு கௌரி, பிளீஸ் என்ன மன்னிச்சிரு. கணவன் மனைவிங்கிற உறவுல மன்னிப்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லைங்க. உங்க உத்தரவு இல்லாம என் உயிர் போகாதுங்க. உங்க உத்தரவு மீறி நான் என்னைக்காவது நடந்திருப்பேன். ஒண்ணு இல்லைங்க, நீங்க போங்க. இடுப்பு வலிக்குது, டாக்டர் கூப்பிடுங்க. நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போங்க. என்ன சிரிக்கிற? பாரு கௌரி, நான் பேசாம உட்கார்ந்து பத்திரிக்கை படிச்சுக்கிட்டு இருக்கேன். பட்டாசு கொடுத்து ஏன் மேல போடுறான்? பட்டாசு என்ன வேண்டிய பட்டாசு கலந்துக்கலாம். போய் படிக்க. என்னங்க இது? தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்காம வேற எப்ப வெடிப்பாங்க? இதுக்கு போய் டீப்பா மேல நின்னு டான்ஸ் ஆடுறீங்களா? ஆமா, நான் டான்ஸ் ஆடுறேன். நீ பாட்டு பாடு. உன் பிள்ளைங்க தாளம் போடட்டும். தீபாவளி இன்னைக்கு தானே, 4 நாளா பட்டாசு வெடிச்சு தலையை உடைக்கலாம். என்ன கழுதுகளா சிரிக்கிறீங்க? சரி சரி, நல்ல நாள் அதுவுமா. ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு குதிக்க வேணாம், கத்த வேணாம், இறங்க கீழே. பசங்களா அந்த பக்கம் போய் விளையாடுங்க. ஆமாடி, எனக்கு பைத்தியம் பிடிச்சு போச்சு. பிரஷர் தலைக்கு ஏறி போச்சு. அதனால தான் குதிக்கிறேன், கத்துறேன். பெத்தவங்க சரியா இருந்தா தானே மத்தவங்க சரியா இருப்பாங்க. இன்னைக்கு தேதி என்ன? 12. காலண்டர் பாரு, 8 தேதி அப்படியே இருக்கு. கிழிச்சவனா? நான் நல்ல பேப்பர்ஸ் கட்டிங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தா அதை தூக்கி பழைய பேப்பர் காரங்கிட்ட போட்டேன். கல்யாணம் ஆன புதுசுல ஆசையா ஒரு சிகப்பு போட்டு தைச்சேன்ல, அது கொஞ்சம் டைட் தான் இருந்தா என்ன, கொப்பம் சொத்தா குறைஞ்சு போச்சு. அதை பாத்திரக்காரங்கிட்ட தூக்கி போட்டுட்டு பால் கோலம் வாங்குறா குந்தாணி கோல. சொன்னாங்களே பெரியவங்க, சொன்னாங்க. என்னடி அடிக்கடி சொல்ற? சொன்னாங்க பெரியவங்க, சொன்னாங்க. என்னத்த சொன்னாங்க? 40 வயசுல. என்னடி 40 வயசுல? ஏன் சொல்லாம போறேன்? 40 வயசுல என்ன நாய் குணமா? ஆமா, நான் நாய் தான். கழிப்பேன், குறைப்பேன். உங்களை சரியா கவனிக்க முடியல. வந்தவங்களை வரவேற்கிறதுலே நேரம் சரியா போச்சு. இட்ஸ் ஆல் ரைட் மிஸ்டர் கோபால். ஏன் இந்த வீட்டுக்கு பாரத விலாஸ்னு பேர் கொடுத்தீங்க? எங்க வீடே ஒரு குட்டி பாரதம் தான். மொழியால தனிச்சு நிக்கிற நாங்க மனசால ஒண்ணுபட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த வீட்டை வாங்கி எல்லாரும் ஒன்னா வாழ்றதா முடிவு பண்ணிருக்கோம். எங்க முடிவை நினைச்சு இப்ப நாங்க பெருமைப்பட போறதில்ல. இன்னும் 10-15 வருஷம் பொறுத்து இந்த உலகமே எங்களை பார்த்து பெருமைப்பட போகுது. என் பங்குக்கான செக், என் ஷேருக்கான செக். இது நம்ம பணம். வெரி குட். ஐ விஷ் யூ எக்ஸ்பெரிமெண்ட் ஆல் சக்சஸ். நாயுடு எங்க காணா? யோ ஓபி நாயுடு, எங்கயாவது கதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. வாயா நாயுடு. என்ன நாயுடு, நான் பொட்டி வர வந்து நிக்கிற? எல்லாம் சில்லறையா மாத்தி கொண்டாந்துட்டியா? அந்த நன்றி சமைச்சண்டி பாபு. இந்த வீடு வாங்குற அளவுக்கு எனக்கு வசதி இல்லை. நாயுடு என்ன சொல்றீங்க? ஆமாங்க, வீடு வாங்க நான் ஆசைப்பட்டா போதுங்களா? ஆனா பகவான் ஆசைப்படலையே. நானும் எவ்வளவு கஷ்டப்பட்டு பணம் சேர்த்துடலான்னு நினைச்சேங்க, முடியலைங்க. ஆமாங்க, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சாமான்லாம் கட்டி வச்சுட்டேன், வண்டி கூப்பிட கூட பையன் ஆரம்பிச்சுட்டேன். நான் இன்னைக்கு வீட்டை காலி பண்ணிடுறேங்க. என்ன நாயுடு, கடைசி நேரத்துல இப்படி சொல்லிட்டீங்க? எனக்கு இந்த வீட்டை வாங்க முடியலையேன்னு கூட வருத்தம் இல்லைங்க. ஆனா இத்தனை நாள் நாமெல்லாம் ஒண்ணா பழகிட்டு
இப்ப கடைசியில பிரிய போறவே நினைக்கிறப்பதான் பரவாயில்லைங்க, பகவான் எனக்கு அவ்வளவுதான் கொடுத்து வச்சிருக்கான். நாயுடு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்ம 4 பேரும் ஒன்னா சேர்ந்துதானே இந்த வீட்டை வாங்குறதா முடிவு பண்ணியிருந்தோம். இப்ப 3 பேர் ஆயிட்டோமே. பரவாயில்லைங்க, இந்த வீட்டை நீங்க 3 பேருமே வாங்கிக்கங்க. ஆனா பத்திரத்துல சாட்சி கையெழுத்து போட ஒருத்தர் வேணும்ல, அதனாலதான் பகவான் என்னை வெட்டி விட்டுட்டான் போல. என்னங்க இப்படி கொஞ்சம் வாங்க. இரு கௌரி. நாயுடு, கௌரி எதுக்காக தெரியுமா என்ன தனியா கூப்பிடுறா? நான் என்ன நினைக்கிறேனோ அதே தான் அவளும் நினைக்கிறா. இந்த பைத்தியக்கார நாயுடு பணம் இல்லைங்கிறதுக்காக பழகின நம்மளை எல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொல்றாரே, நாமெல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகணும். இத பத்தி ஒரு வார்த்தை நம்ம கிட்ட சொல்லி இருக்க கூடாதான்னு கேட்கறதுக்காக தான் என்ன கூப்பிடுறா. இல்ல கௌரி? தம்பிடு கோபால், இது பண விஷயம், அதுல இது பெரிய விஷயம். எதியா பெரிய விஷயம்? பண கஷ்டம் யாருக்கு வராது? எங்களுக்கு வரல. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு நாள் நானும் கௌரியும் வேலையை விட்டுட்டு இங்க அம்மோண்டு வந்து நின்னோம். கையில கடந்த வளையல கழட்டி கொடுத்து புருஷனும் பொண்டாட்டியும் போட்டி போட்டுக்கிட்டு எங்களுக்கு உதவி செஞ்சீங்க. அதை நாங்க இன்னும் மறக்கல. அந்த வளையல இன்னும் நாங்க திருப்பி கொடுக்கல. அது என்ன ஆச்சுன்னு நீங்களும் கேட்கல. அது பெரிய விஷயம் இல்ல, பண விஷயம் இல்ல. நாயுடு, நான் நிச்சயமா சொல்றேன், இந்த வீட்டுல உங்களுக்கு ஒரு பங்குண்டு. யாராலையும் அதை மறுக்க முடியாது. இப்ப உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன். தைரியம் இருந்தா தடுங்க பார்க்கலாம். கொண்டாந்து. கோபால், உனக்கு பெரிய மனுஷப்பா, ஆனா இவ்வளவு பெரிய தொகையை என்னால திருப்பி கொடுக்க முடியாதுப்பா. நாயுடு, காலம் வரும், நிச்சயமா அந்த பணத்தை நீங்க திருப்பி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீங்க கையெழுத்து மட்டும் போடுங்க, உங்களுக்காக நான் பணம் கொடுக்கிறேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.